ஹலோ எவ்ரிவன். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். லாஸ்ட் வீடியோவில் நமக்காக நம்ம எப்படி ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனை தேர்ந்தெடுக்கிறதுன்றதை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதை எப்படி கரெக்டாக போடணும், எத்தனை தடவை போடணும், எவ்வளோ போடணுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சன்ஸ்க்ரீனை எத்தனை தடவை ஒரு நாளைக்கு போடணும், அதாவது அப்ளிகேஷன். இதுதான் ரொம்ப ட்ரிக்கியான விஷயம். நிறைய பேர் பண்ணுறதுக்கு தயங்குற ஒரு விஷயம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டோர்ஸில் தான் இருக்கீங்க, வெளியே நீங்கள் போகல அப்படின்னா சன்ஸ்க்ரீன் ஒரு தடவை போட்டாலே போதும். இன்கேஸ் நீங்கள் அவுட்டோர்ஸ் போகிறீங்க, ஸ்டெப் அவுட் பண்ணுறீங்க, லைக் ஸ்கூல் போகிறது, காலேஜ் போகிறது, ஆஃபீஸ் போகிறது, இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் இருக்க போகிறதில்ல, ஒரு ஷேடோவில் தான் இருக்க போகிறீங்க, லைக் கிளாஸ் ரூமில் தான் இருக்கீங்க, இல்லை உங்களோட கேபினில் தான் இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3 to 4 hours ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் ரீஅப்ளிகேஷன் பண்ணுறது அவசியம். லைக் நீங்கள் ஒரு 8 hours டியூட்டி பண்ணுறீங்கன்னா கூட டியூட்டிக்கு நடுவில் ஒரு 1 டைம் நீங்கள் ரீஅப்ளிகேஷன் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க, உங்களோட ஒர்க்கே அந்த மாதிரி நேச்சருடைய ஒர்க்கு தான் அப்படின்னும் போது அட்லீஸ்ட் 2 to 3 hours ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் ரீஅப்ளிகேஷன் பண்ணுறது தேவையாக இருக்கும். அப்படியும் ரீஅப்ளிகேஷன் பண்ண முடியாத சில பேர் இருப்பாங்க. நிறைய காரணங்கள் இருக்கும். பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன், பட்ஜெட் இருக்குது, டைமிங் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நான் ஜென்ரலாக கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னென்னா, உங்களால் ரீஅப்ளிகேஷன் பண்ண முடியலன்னா ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன், அதாவது கிளாத்திங் ஃபுல் ப்ரொடெக்டடாக போடுங்க. எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி, ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி கிளாத்திங் போடாதீங்க. ஃபுல் ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ட்ரௌசர்ஸ்க்கு பதிலாக ட்ராக்ஸ் போடுங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதை தாண்டி அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு போகிறது, யூவி ப்ரொடெக்ஷன் சன் கிளாஸஸ்லாம் இப்போ வருது, கம்ப்யூட்டர் கிளாஸஸ் வருது, ப்ளூ லைட் ஃபில்டர் கம்ப்யூட்டர் கிளாஸஸ் வருது, அந்த மாதிரி போடுறது. அதுக்கப்புறம் டைரக்ட் சன்லைட்டை அவாய்ட் பண்ணுறது. இன்கேஸ் எக்ஸ்போஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்தால் ஒரு ஸ்கார்ஃப் கட்டிக்கிறது. அந்த மாதிரி ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன்லேயும் நம்ம சன் ரேஸை அவாய்ட் பண்ண முடியும். அடுத்து மிகப்பெரிய கொஷின் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஃபேஸ்க்கு சன்ஸ்க்ரீன் தேவை. சில பேர் 2 ஃபிங்கர் ரூலுன்னுவாங்க, சில பேர் 3 ஃபிங்கர் ரூலுன்னுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அமௌண்ட் ஆஃப் சன்ஸ்க்ரீன் இஸ் பேஸ்ட் அப்பான் தி நாசில், த ஓப்பனிங் ஆஃப் த சன்ஸ்க்ரீன் அண்ட் சைஸ் ஆஃப் யுவர் ஃபேஸ் அண்ட் நெக். சில பேருக்கு ஃபேஸ் சின்னதாக இருக்கும், சில பேருக்கு நெக்கு சின்னதாக இருக்கும், சில பேருக்கு ஃபேஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், சில பேருடைய நெக்கு ரொம்ப நீளமாக இருக்கும். அது பேஸ்ட் அப்பான் அதுலேயும் சன்ஸ்க்ரீன் அந்த அமௌண்ட் வேரி ஆகும். அதே மாதிரி த நாசில் ஆஃப் சன்ஸ்க்ரீன் ஓப்பனிங், எல்லா பிராண்டுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஓப்பனிங்னு வைக்கிறது கிடையாது. ஒரு பிராண்டும் ஒரு சைஸில் ஓப்பனிங்ஸ், அந்த நாசில் சைஸ் வைக்கிறாங்க. ஸோ ஜென்ரலைஸ்டாக 2 ஃபிங்கர் ரூல், 3 ஃபிங்கர் ரூல்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்னு தான் நான் சொல்வேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய சன்ஸ்க்ரீனோட நாசில் ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 3 ஃபிங்கர் ரூல் இஸ் எனஃப். அதுவும் பெரிய ஃபேஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படலாம். ஒரு வேளை சின்ன ஃபேஸாக இருக்கிறவங்களுக்கு 3 ஃபிங்கரே ரொம்ப போதுமானதாக இருக்கும். இன்கேஸ் உங்கள் சன்ஸ்க்ரீனோட நாசில் ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 ஃபிங்கர் ரூல் இஸ் எனஃப் ஃபார் யுவர் ஃபேஸ், நெக் அண்ட் இயர். தேவைப்பட்டால் உங்களோட ஃபேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா 2.5 ஃபிங்கர்ஸாக எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் பண்ண சன்ஸ்க்ரீனோட நாசில் ரொம்ப பெருசாக இருக்குது, திக்காக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் லா ஷீல்டுன்னு ஒரு சன்ஸ்க்ரீன் வரும், அப்புறம் சன் கிராஸ்ன்னு ஒரு சன்ஸ்க்ரீன் வரும். இதிலலாம் நாசில் ரொம்ப திக்காக இருக்கும், யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் மேபி. அது இல்லாமல் கூட நிறைய பிராண்ட்ஸில் இருக்கலாம், பெரிய நாசில், திக் நாசில்ஸ் இருக்கிற, அந்த ஓப்பனிங்ஸ் இருக்கிற சன்ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1 ஃபிங்கர் ரூல் ஆர் 1.5 ஃபிங்கர், அதுலேயும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட குறையான்னு பார்த்துக்கலாம். 1.5 ஃபிங்கர் ரூல் இஸ் எனஃப் இஃப் யுவர் சன்ஸ்க்ரீன் ஓப்பனிங் nozzle is very thick in size. That's it guys. I hope this video will be very much useful to you. Follow for more. Take care.